காமனாக நம்மளுக்கு இதயத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா இதய துடிப்பு சம்மந்தமானது. அதில் நிறைய பேஷண்ட் வந்து திடீர்னு படபடப்பாக இருக்குது டாக்டர்னு வருவாங்க. இது சில பேத்துக்கு வந்து திடீர்னு வந்துட்டு படபடப்பு நின்று போயிடும். சில பேத்துக்கு கண்டினியூஸாக கூட அந்த இதய துடிப்பு அதிகமாகவே இருக்கும். இது ஏன்னு பார்க்குறப்போ நம்ம அவங்க ஹிஸ்ட்ரி கேட்குறப்போ ஒரு நாள் காமன் ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி இதனால கூட இருக்கலாம். பட் எல்லா படபடப்புமே வந்து நம்ம இது ஸ்ட்ரெஸ்னாலன்னு சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு டெவலப்மெண்டலாகவே வந்து ஹார்ட்டில் உள்ள எலக்ட்ரிசிட்டியில் கோளாறு ஏற்படுறதுனால திடீர்னு தேவையில்லாமல் அவங்க இதய துடிப்பானது ஒரு நிமிடத்துக்கு 70, 80லேருந்து திடீர்னு 200, 250 கூட அடிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம ஒரு பிஎஸ்விடி அது அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு காமனான ஒரு மிடில் ஏஜில் காமன் இதய துடிப்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனை. இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் கூட வரலாம். பட் மோஸ்ட் காமன் ஏஜ் ஒரு மிடில் ஏஜ் குரூப். இது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோபிசியாலஜி ஸ்டடின்ற ஸ்டடியை பண்ணி இதயத்தில் உள்ள மின்தூண்டலில் எந்த இடத்துல கோளாறு இருக்குன்றதை நம்ம அக்யூரேட்டாக கண்டறிந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன்ன்ற ட்ரீட்மெண்ட் மூலியமாக அந்த தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இது போல் பண்ணுறதுனால நம்மளால் 99% இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அவங்க வாழ்நாள் மூலமாக அது தொந்தரவு இல்லாமல் மருந்தும் இல்லாமல் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியும்.